எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மில்க் கேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து பால் வந்து 1 லிட்டருக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கிறேங்க. தண்ணி சேர்க்காத பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நமக்கு நிறைய குவான்டிட்டி அளவு கிடைக்கும். இதில் 2% இருந்தால் ஓகே, பட் லோ ஃபேட் மில்க் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இங்கே நான் வந்து சீனி, இங்கே நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்க போகிறேன். இது வந்து 1 கப்புக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 1 கப்பு சீனி. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம இதில் நெய் சேர்க்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் லைம் எடுத்து அதை நான் பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது போக 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஏலக்காவை பொடி பண்ணிக்கலாம். 3 ஏலக்காவையும் 1 டீஸ்பூன் சீனியையும் போட்டு நீங்கள் வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஏலக்காவை நீங்கள் தனியாக மிக்சியில் போட்டிங்கன்னா நாராக வரும், சரியாக அடிப்படாது. அதனால் சீனி போட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பட்டு போல் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிடலாம். மில்க் வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும், நல்லா பொங்கி மேலே வரணும். இந்த மாதிரி நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சா, இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா லைம், அதாவது நான் 1 லிட்டர் பாலுக்கு வந்து மீடியம் சைஸ் லைம் தான் சேர்க்குறேன். இந்த நீங்கள் ஒரு லைம் போதும். ரொம்ப எக்ஸ்ட்ராவாக லைம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்து திட்டு வர ஆரம்பிச்சிருச்சா, இப்படி தான் நம்ம பன்னீரும் பண்ணுவோம். இதை வடிகட்டி நீங்கள் நல்லா வடிகட்டி தண்ணியெல்லாம் இருத்துட்டு எடுத்தீங்கன்னா நமக்கு அழகான பன்னீர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தரைஞ்சி வந்துடுச்சா. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இனிப்பு, அந்த சீனியை நம்ம இதில் சேர்க்குறோம். நான் இதில் ப்ரௌன் சுகர் என்கிட்ட இருக்கிறனால சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைனா நீங்கள் சாதாரண சுகர் கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வத்துற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பக்கத்துலேயே இருந்து கிண்டணும். அப்படி கிண்டாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி ஓரளவு நல்லா வத்திருக்கு. இப்போ நான் வந்து இந்த அரைச்சி வச்சிருக்க பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காயும் சீனியையும் சேர்த்துட்றேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வற்றணும். இப்போ ஓரளவு வத்தி இருக்கா. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நெய் இருக்கு இல்லையா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போதும். இதுவே தாராளமாக தான் நம்ம சேர்க்குறோம். இந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டு நல்லா கிண்டுங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், தண்ணியே இல்லை. இதை வந்து ஏதோ ஒரு பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ நெய் தடவி வச்சுட்டு அந்த நெய் அந்த இதுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஸ்பூனை வச்சு ஸ்பூனுக்கு பின்னாடி நல்லா நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஹாட்டாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி உதிர்ந்து வர ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து அந்த அழகான அந்த கேக் ஷேப் கிடைக்காது. அதனால தான் இப்போ நமக்கு அருமையான ரெடி ஆயிடுச்சு. மில்க் கேக் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மில்க் ஹல்வான்னு சொல்லிக்கலாம், இல்லை கலாக்கண்ட் சொல்லிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. வீட்டிலேயே நம்ம பண்ணிடலாம். கட்டாயம் இது கடையில் காஸ்ட்லியாக தான் இருக்கும். எந்த விதமான ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் பண்ணலாம். வீட்டில் ஏதாவது அனிவர்சரியா இல்லை பர்த்டேயா அது கூட நம்ம பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.